வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு. உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் என்ன? மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் 2024 கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் அனைத்தையும். நவீன தொழில் நுட்பமான AI மூலம் தெரிந்துகொள்ள AI அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் பார்க்கவும். 100% டிஸ்கவுண்ட் உடன் உங்கள் ஜாதகம் கொண்டு ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு பலன் தெரிந்துகொள்ள www.aiastro.org இல் பார்க்கவும். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்மம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் ஜனவரி 1, 2024 முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கோச்சார பலன் என்ன என்று நாம் AI இடம் கேட்போம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் கேன்வாஸ் மகிழ்ச்சி மற்றும் நிறைவின் சாயல்களால் வர்ணம் பூசப்படுகிறது. நல்ல குழந்தைகளின் இருப்பு மகத்தான பெருமை மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரமாக மாறும். அவர்களின் சிரிப்பு உங்கள் வாழ்க்கை கதையின் அத்தியாயங்களில் எதிரொலிக்கிறது. காதல் விவகாரங்களின் நுட்பமான நடனத்தின் மூலம் ஆதாயங்கள் வெளிப்படும். உங்கள் பயணத்தை காதல் மற்றும் உணர்ச்சிமிக்க ஆற்றலுடன் செலுத்துகிறது. இனிமையான தருணங்களின் இழைகள் உங்கள் இருப்பின் துணியில் பின்னிப்பிணைந்து. மனநிறைவின் நாடாவை உருவாக்குகிறது. பொழுதுபோக்கின் மீதான உங்கள் விருப்பம் சினிமா அல்லது இசை மூலமாக இருந்தாலும். உங்கள் வாழ்க்கையின் தினசரி தாளத்திற்கு விறுவிறுப்பை சேர்த்து மகிழ்ச்சியின் ஆதாரமாகிறது. வெற்றிகரமான ஊகங்கள் மூலம் ஆதாயங்கள் உருவாகும் போது நிதிச் செழுமை முக்கிய இடத்தை பெறுகிறது. வணிக உலகம் அழைக்கிறது, மேலும் நீங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையுடன் ஒரு மொத்த வியாபாரியின் சாம்ராஜ்யத்திற்கு செல்லலாம். உங்கள் சமூக வெற்றியானது மற்றவர்களுடன் இணைவதற்கான உங்கள் திறனை பிரதிபலிப்பதாக மாறும். இது உங்கள் வாழ்க்கையின் திரையை மேம்படுத்தும் அர்த்தமுள்ள உறவுகளின் வலையமைப்பை உருவாக்குகிறது. உங்கள் எதிர்காலத்தில் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறும். உங்கள் ஞானம் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். புத்திசாலித்தனமான ஆலோசனையை வழங்கவும் அரசியல் நிலப்பரப்பில் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கவும் உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் சிந்தனை அணுகுமுறை மற்றும் நீங்கள் உருவாக்க முயற்சிக்கும் நேர்மறையான தாக்கத்திற்கு ஒரு சான்றாகும். உங்கள் வாழ்க்கையின் சிம்பொனி தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றியின் இணக்கமான கலவையால் குறிக்கப்படுகிறது. நல்ல குழந்தைகளின் சிரிப்பு, காதல் விவகாரங்களின் சிலிர்ப்பு மற்றும் கலாச்சார நோக்கங்களின் செழுமை ஆகியவற்றால் நிறுத்தப்பட்ட உங்கள் பயணம் மனித அனுபவத்தின் கொண்டாட்டமாக மாறுகிறது. நீங்கள் எதிர்காலத்தில் பயணிக்கும்போது மகிழ்ச்சி, அன்பு மற்றும் சாதனை ஆகியவற்றின் மெல்லிசைகள் தொடர்ந்து இசைக்கட்டும். நிறைவின் இணக்கமான வளையங்களுடன் எதிரொலிக்கும் வாழ்க்கையை உருவாக்குங்கள். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் நல்ல பிள்ளைகள், காதல் விவகாரங்கள் மூலம் ஆதாயம், இனிமையான வாழ்க்கை, கேளிக்கை, சினிமா, இசை போன்றவற்றில் விருப்பம், ஊக வணிகம், மொத்த வியாபாரி, சமூக வெற்றி, அரசியல் வாழ்க்கை, புத்திசாலித்தனமான ஆலோசனை போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜனவரி 1, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் தாராளமான, உறுதியான, வெளிப்படையான, கண்ணியம், சுதந்திரமான, நம்பிக்கையான, நல்ல உடல் அமைப்பு, திருப்திகரமான நோய் எதிர்ப்பு சக்தி, வெற்றிகரமான முயற்சிகள், அதிகாரிகளுடன் நல்ல உறவு, பதவி உயர்வு, சுமூகமான வாழ்க்கை, குறைபாடுள்ள பார்வை, பெருமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜனவரி 15, 2024 முதல் மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் பரம்பரை சொத்து, ஒருவரின் தொழில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் அல்லது பொறுப்பான பதவியை வகிக்கும் ஆதாயம், தாராளமான சமூக, விளையாட்டு மற்றும் இன்பத்தில் விருப்பம், பாதிக்கப்பட்டால் பண இழப்பு, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, கேவலமான பேச்சு, ஆடம்பரமான மற்றும் தூண்டுதல் செலவுகள் கொண்டிருப்பீர்கள். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
நீங்கள் எதிர்காலத்திற்கான பாதையில் செல்லும்போது. உங்கள் கண்ணை கவரும் முதல் விஷயம் நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. உங்கள் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான உறுதியான முயற்சியுடன். உங்கள் கதையின் பக்கங்கள் விரிவடைகின்றன. உங்கள் பயணத்தில் ஆரோக்கியத்தை உறுதியான துணையாக மாற்றுகிறது. உடல்நிலை சரியில்லாத தருணங்களில். உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் திருத்தவும். ஒரு குறிப்பிடத்தக்க திறன் உள்ளது பின்னடைவுகள் படிக்கற்களாக மாறும். மற்றும் உடல்நிலை சரியில்லாத காலங்கள் மீட்பு மற்றும் புத்துணர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாறுகின்றன. சுய பாதுகாப்புக்கான உங்கள் பின்னடைவு மற்றும் செயலூக்கமான அணுகுமுறைக்கு இது ஒரு சான்றாகும். ஆரோக்கியத்தின் உச்சக்கட்டங்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது. ஆறுதல்கள் உங்களை சூழ்ந்து கொள்கின்றன. எதிர்காலம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு வளர்ப்பு சூழலை உறுதியளிக்கிறது. இது உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு ஆதரவான பின்னணியை வழங்குகிறது. அரசியல் களம் அழைக்கிறது மற்றும் கதை தேர்தல்களில் வெற்றியை நோக்கி திரும்புகிறது. உங்கள் வெற்றி உங்கள் தலைமை பண்புகளுக்கும். சமூகம் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் சான்றாக அமைகிறது. உங்கள் வெற்றியின் எதிரொலி அரசியல் நிலப்பரப்பில் எதிரொலிக்கிறது. உங்கள் குடிமை பங்களிப்புகளின் போக்கை வடிவமைக்கிறது. இருப்பினும் இந்த சாதனைகளுடன் பின்னிப்பிணைந்த ஒரு சிக்கலான இழை. உங்கள் கதைக்கு சிக்கலான சாயல்களை சேர்க்கும் ஒரு விபச்சாரம். இந்த அம்சம் ஒரு எச்சரிக்கையின் குறிப்பை அறிமுகப்படுத்துகிறது. இது ஒருமைப்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் உறவுகளை வழிநடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. டிஸ்பெப்டிக் பிரச்சனை கதையில் ஒரு சவாலாக வெளிப்படுகிறது. வெற்றிக்கான முயற்சியில் கூட. உடல் நலத்தின் சிக்கல்களை ஒருவர் வழிநடத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. சலசலப்பான வாழ்க்கையின் தேவைகளுக்கு மத்தியில் ஆரோக்கியத்தை மறுசீரமைப்பதற்கும் முன்னுரிமை அளிப்பதற்கும். டிஸ்பெப்டிக் பிரச்சனைகள் ஒரு சமிக்ஞையாக இருக்கலாம். இந்த எதிர்காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யும்போது. ஆரோக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் தேர்தல்களில் அடையப்படும் வெற்றிகள். ஆகியவை அனுபவங்கள் மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையை ஆதரிக்கும் தூண்களாக இருக்கட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். உடல்நலம் பேணுகிறது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால். எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டு. ஆரோக்கியமற்ற காலத்தில் கிடைக்கும் ஆதாயங்கள். தேர்தலில் வெற்றி சட்டவிரோத செயல் தொந்தரவு போன்றவை நடக்கலாம். சூரியன் பிப்ரவரி 13 2024 முதல் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். மரியாதை தைரியம் மிகுந்த தைரியம். உறவினர்கள் மூலம் ஆதாயம். அண்டை வீட்டாருடன் நல்ல புரிதல். ஏஜென்சியில் வெற்றி வியாபாரத்தில் நல்லது. படைப்பாற்றல் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி. நல்ல ஆரோக்கியம் நற்பெயர் மற்றும் மரியாதை ஆகியவற்றை கொண்டிருப்பீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால். பிரச்சனைகள் கவலைகள் அனாமதேய மனுக்கள். தவறான அறிக்கைகள் சிரமங்கள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் 14:03 முதல் மீனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். சொத்து நிலம் அல்லது எஸ்டேட் மூலம் ஆதாயம். சொத்துக்களை வாங்குவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால். தடைகள் பிரச்சனைகள் முதுமையில் சிரமம். இரத்த அழுத்தம் வீட்டுச் சூழல் மற்றும் சொத்து இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஏப்ரல் 13 2024 முதல் மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். ஊகங்கள் குழந்தைகளின் சந்தோஷங்கள் மற்றும் கேளிக்கைகள். சினிமா மற்றும் பலவற்றின் மூலம் உங்கள் வாழ்க்கை தனித்துவமான திருப்பங்களை உருவாக்கும். முன்னோக்கிய பயணம் உற்சாகம் மற்றும் சவால்களின் கலவையை உறுதியளிக்கிறது. அனுபவங்களின் வண்ணமயமான திரையை வரைகிறது. இந்த எதிர்காலத்தில் ஊகங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்கள். உங்கள் நிதி முயற்சிகளுக்கு சாகச உணர்வை கொண்டுவரும். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன். உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. மாற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு நாடா வெளிவரத் தொடங்குகிறது. நட்சத்திரங்கள் செழுமையின் சிம்பொனியில் இணைகின்றன. நிதி நல்வாழ்வுக்கான களத்தை அமைக்கும். வருமானத்தின் அதிகரிப்பை குறிக்கிறது.
செல்வம் உங்கள் வாழ்க்கையில் பாய்கிறது. ஒரு விரைவான பார்வையாளராக மட்டுமல்ல, உறுதியான தோழராகவும். காஸ்மிக் முன்னறிவிப்பு வெறும் பண மதிப்பிற்கு அப்பாற்பட்ட ஆதாயங்களை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையை பொருளை கடக்கும் வழிகளில் வளப்படுத்துகிறது. இருப்பினும், செழுமையின் எதிரொலிகளுக்கு மத்தியில் ஒரு பின்னடைவை குறிப்பு வெளிப்படுகிறது. ஒரு சகோதரனின் ஆரோக்கியம் கணிப்பு இந்த அம்சம் உணர்ச்சி ஆழத்தின் ஒரு அடுக்கை அறிமுகப்படுத்துகிறது. வாழ்க்கையின் பயணத்தின் ஏற்றம் மற்றும் ஓட்டத்தை வலியுறுத்துகிறது. இதை எதிர்கொள்வதில் பின்னடைவை கோருகிறது. பகிர்ந்த நினைவுகள் மற்றும் பாடங்களில் வலிமையை கண்டறிய உங்களை வலியுறுத்துகிறது. எதிரிகள் மீதான வெற்றி ஒரு நடைமுறையில் உள்ள கருப்பொருளாக மாறும். இது சவால்கள் எழக்கூடும் என்பதை குறிக்கிறது. ஆனால் மூலோபாய வலிமை மற்றும் உறுதியுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வழக்கின் வெற்றியானது நீதி உங்கள் பக்கம் இருப்பதை உறுதி செய்து. திறமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சட்டப் போராட்டங்களை நடத்துவதற்கான உங்கள் திறனை மேலும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இராஜதந்திரம் ஒரு முக்கிய பண்பாக மாறுகிறது. உங்கள் பாத்திரத்தின் துணியில் நெசவு செய்கிறது. சமூக மற்றும் தொழில்முறை நிலப்பரப்புகளை நேர்த்தியுடன் வழிநடத்தவும். மற்றவர்கள் தடைகளை கண்டறியக்கூடிய பாலங்களை உருவாக்கவும். எதிர்காலம் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது. மனக்கட்டுப்பாடு மற்றும் செறிவு பலமாக வெளிப்பட்டு. உங்கள் இலக்குகளுக்கு தெளிவான பாதையை வழங்குகிறது. உங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறை ஒரு வழிகாட்டும் நட்சத்திரம். முடிவுகள் துல்லியமாகவும் கவனமாகவும் எடுக்கப்படுவதை உறுதி செய்கிறது. நட்சத்திரங்களின் சீரமைப்பு உண்மைக்கான உங்கள் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது. இது உங்கள் தேர்வுகளுக்கு வழிகாட்டும் தார்மீக திசைகாட்டியை குறிக்கிறது. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது. வருமானத்தின் அதிகரிப்பு வளமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கட்டும். வெற்றிகள் இனிமையாக இருக்கட்டும். சவால்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை கதையின் பக்கங்கள் செழிப்பு. நெகிழ்ச்சி மற்றும் அசைக்க முடியாத ஒருமைப்பாட்டின் மையால் எழுதப்படட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். வருமான அதிகரிப்பு ஆதாயம் சகோதரனால் துன்பம். எதிரிகள் மீது வெற்றி வழக்குகளில் வெற்றி. இராஜதந்திரம் மனக்கட்டுப்பாடு மிகுந்த கவனத்துடன் கவனம் செலுத்துதல். சத்தியத்தில் அக்கறை காட்டுதல் போன்றவை நடக்கலாம். சூரியன் மே 14 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். உடல்நலம் பலவீனம் சேவையின் மூலம் ஆதாயம். பதவி உயர்வு வேதியியல் மருத்துவம் மருத்துவமனை. இதய கோளாறு புத்திசாலி தைரியம். எதிரிகள் மீது வெற்றி பெரிய குடும்பம். சுயமரியாதை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜூன் 15 2024 முதல் மிதுனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். திருமணத்திற்கு பிறகு வெற்றி பெருந்தன்மை உறுதியான நிரந்தர பற்று பிரபலமானது. நடுவர் மன்றத்தால் தவிர்க்கப்பட்ட வழக்கு சமரசம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம். தளர்வான ஒழுக்கம் தாமதமான திருமணம். மனைவியின் ஆதிக்கம் பயணங்கள் கொண்டிருப்பீர்கள். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. வெளிப்படும் படங்கள் சிக்கலான உருவப்படத்தை வரைகின்றன. முன்னோக்கிய பயணம் சவால்கள் நிறைந்ததாக தெரிகிறது. செல்வத்தை இழக்கும் அச்சம் அடிவானத்தில் உள்ளது. நிதி பின்னடைவுகள் நிழலை ஏற்படுத்தலாம். பொருளாதார நிலப்பரப்பில் கவனமாக வழிநடத்த வேண்டும். உடல்நலக் கவலைகள் குறிப்பாக உங்கள் தாய்க்கு ஒரு கடுமையான குறிப்பு. அசௌகரியத்தின் கிசுகிசுக்கள் மார்பு வலியாக வெளிப்படுகிறது. அவளது நல்வாழ்வை கவனிக்கும்படி வலியுறுத்துகிறது. பயணங்களின் போது ஏற்படும் ஆபத்து உங்கள் முயற்சிகளுக்கு எச்சரிக்கையின் ஒரு அங்கத்தை சேர்க்கும் என்பதால். விழிப்புணர்வின் தேவை உங்கள் சொந்த பயணங்களுக்கும் நீட்டிக்கப்படுகிறது. உங்கள் பெற்றோருக்கு ஏற்படும் ஆபத்து பற்றிய குறிப்புகளுடன் குடும்பத் திரை விரிகிறது. குடும்பம் கொண்டு வர வேண்டிய நல்லிணக்கம் தகராறுகளால் சீர்குலைந்து. உறவின் பிணைப்பைச் சோதிக்கும் சிக்கல்களை அறிமுகப்படுத்துகிறது. குடும்ப வாழ்க்கையின் அடித்தளங்கள் நடுங்கலாம். சமநிலையை மீட்டெடுக்க பொறுமை மற்றும் தகவல் தொடர்பு தேவை. பெண்களை நீங்கள் நடத்துவது மிருகத்தனமாகவும் அநாகரீகமாகவும் விவரிக்கப்படுவதால் இருண்ட நிழல் வெளிப்படும்.
வெளிப்படுகிறது. இந்த வெளிப்பாடு பெண்கள் மீதான அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகளை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தும் சுயபரிசோதனைக்கான அழைப்பு. பச்சாதாபம் மற்றும் மரியாதையின் தேவை உங்கள் எதிர்காலத்தின் கதையில் ஒரு முக்கிய கருப்பொருளாகிறது. சவால்கள் தனிப்பட்ட உறவுகளை தாண்டி பொருள் இழப்புகள் வரை நீண்டுள்ளது. சொத்து விஷயங்களில் திருட்டு, தீ மற்றும் வழக்கு ஆகியவற்றின் அச்சுறுத்தல் காற்றில் தொங்குகிறது. இது உங்கள் நிதி நிலப்பரப்பில் சிக்கலான அடுக்குகளைச் சேர்க்கிறது. உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தொலைநோக்கு பார்வை மற்றும் சாத்தியமான ஆபத்துக்களைத் தவிர்க்க கவனமாக திட்டமிடல் தேவை. அறியப்படாத அத்தியாயங்களுக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். குடும்ப பிணைப்புகள் புரிந்துணர்வால் வலுப்பெறலாம். மற்றவர்களிடம் கருணை காட்டலாம். எதிர்காலம் என்பது இன்னும் வரையப்படாத கேன்வாஸ் ஆகும். மேலும் சிந்தனைமிக்க தேர்வுகள் மற்றும் விடாமுயற்சியுடன் வளர்ச்சி மற்றும் கருணை நிறைந்த ஒரு கதையை வடிவமைக்க உங்களுக்கு சக்தி உள்ளது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் செல்வ இழப்பு, தாய்க்கு உடல்நலக்குறைவு, நெஞ்சுவலி, பயணத்தின் போது ஆபத்து, பெற்றோருக்கு ஆபத்து, குடும்பத்தில் தகராறு, பெண்களை நடத்துவதில் கொடூரமான மற்றும் அநாகரிகம், திருடினால் இழப்பு, தீ, சொத்து வழக்கு போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜூலை 16, 2024 முதல் கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு நல்ல அதிர்ஷ்டம், கூட்டாண்மை மூலம் லாபம், சுய தியாகம் அல்லது ஏதேனும் வீரச் செயலால் முடிவடையும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது. பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் குறைபாடுள்ள பார்வை, பொருளாதாரம், வன்முறை முடிவு, செல்வ இழப்பு, ஒழுக்கக்கேடான தொடர்பு, வழக்கு மற்றும் வறுமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஆகஸ்ட் 16, 2024 முதல் சிம்மம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மதம், கல்லூரிகள் அல்லது சட்டத்துறையுடன் தொடர்பு, பயணங்கள் மூலம் ஆதாயங்கள், ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான விருப்பம், வெளிநாட்டில் வெற்றி, நேர்மையான மத நம்பிக்கைகளில் நிலையானது, தன்னம்பிக்கை, புகழ் அதிகரிப்பு, புண்ணிய செயல்கள், முயற்சிகளில் வெற்றி, அதிகம் பண்புகள் கொண்டிருப்பீர்கள். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்கால பாதையை வெளிப்படுத்தும் பிரபஞ்ச படிக பந்தில் நீங்கள் உற்றுநோக்கும்போது ஒரு மாறும் மற்றும் ஏற்ற இறக்கமான பாதை உங்கள் முன் விரிகிறது. நட்சத்திரங்கள் உங்கள் தொழில்முறை பயணத்தில் விரைவான ஏற்றம், உயர் மட்டத்திற்கு விரைவான பதவி உயர்வு ஆகியவற்றை பரிந்துரைக்கின்றன. அது உங்களை அதிகாரம் மற்றும் கௌரவத்தின் உச்சத்தில் வைக்கிறது. இந்த விண்கல் எழுச்சி உங்களை ஒரு சாம்ராஜ்யத்திற்கு தூண்டுகிறது. அங்கு லட்சியம் உங்கள் அதிகாரம் மற்றும் அங்கீகாரத்தை பின்தொடர்வதை தூண்டுகிறது. இருப்பினும் காஸ்மிக் ஸ்கிரிப்ட் ஒரு திருப்பத்தை அறிமுகப்படுத்துகிறது. திடீரென்று தலைகீழாக மாறுவது மற்றும் உங்கள் பாதையில் எதிரிகளின் தோற்றம். இந்த எதிர்பாராத சவால் உங்கள் இலக்குகளை மறுமதிப்பீடு செய்ய தூண்டுகிறது மற்றும் எதிர்ப்பை எதிர்கொள்வதில் பின்னடைவை தூண்டுகிறது. நட்சத்திரங்கள் லட்சியத்தின் முரண்பாட்டை குறிக்கின்றன. அங்கு அதிகாரத்தை தேடுவது எதிர்பாராத தடைகளுக்கு வழிவகுக்கும். உழைப்பு மற்றும் கடின உழைப்பாளி, நீங்கள் விடாமுயற்சியுடன் தொழில்முறை நிலப்பரப்பை வழிநடத்துவீர்கள். ஆயினும்கூட அண்ட சீரமைப்பு வணிகத்தில் ஒரு நிதி இழப்பை முன்னறிவிக்கிறது. பொருளாதார புயல்களை எதிர்கொள்வதற்கு தகவமைப்பு உத்திகள் தேவைப்படும் ஒரு வீழ்ச்சி. சுவாரஸ்யமாக, நட்சத்திரங்கள் ஒரு வான விந்தையை முன்னிலைப்படுத்துகின்றன. சிலருக்கு இந்த சீரமைப்பு சினிமா நடிகர்கள், நடிகைகள், அரசியல்வாதிகள் மற்றும் சக்திவாய்ந்த நபர்களை பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்து கணிசமான வருமானத்தை ஈட்டுகிறது. எவ்வாறாயினும் ஒரு எச்சரிக்கை கதை பின்வருமாறு பெற்ற அனைத்தையும் எவ்வாறு இழக்கலாம் என்பதை விளக்குகிறது. இது ஒரு பரிதாபகரமான இருப்புக்கு வழிவகுக்கும் ஆரம்ப ஏறுதலை விட பெரிய வீழ்ச்சிக்கான சாத்தியத்தை எதிரொலிக்கிறது. புண்ணிய ஸ்தலங்களுக்குச் செல்வதற்கும் வெளிநாட்டு அனுபவங்களில் மகிழ்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுவதால் பிரபஞ்ச கதை எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது. நட்சத்திரங்கள் ஆன்மீக தலைமையை நோக்கி ஒரு பயணத்தை பரிந்துரைக்கின்றன. மத நிறுவனங்களின் தலைவராகின்றன. இறுதியில் பொருள் உடைமைகள் உங்கள் ஆன்மாவின் பிடியை இழக்கும் போது சந்நியாசி வாழ்க்கை முறையை தழுவுகின்றன.
நீங்கள் இந்த பன்முக பயணத்தை தொடங்கும்போது. சவால்கள் உங்கள் மனதை வலுப்படுத்தட்டும். எதிர்பாராத திருப்பங்கள் வளர்ச்சி மற்றும் அறிவொளிக்கு வழிவகுக்கும். பிரபஞ்ச நாடா விரிவடைகிறது. லட்சியம் துன்பம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வின் மாற்றும் சக்தி ஆகியவற்றின் கதையை நெசவு செய்கிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். உயர் மட்டத்திற்கு விரைவான பதவி உயர்வு. திடீர் தலைகீழ் மற்றும் எதிரி. அதிகாரம் மற்றும் கௌரவத்திற்கான லட்சியம் உழைத்தாலும் கடைசியில் வியாபாரத்தில் பண நஷ்டம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல ஏற்றத்தையும். வருமானத்தையும் கொடுத்தது சில சமயங்களில் காணப்படுகிறது. ஆனால் எல்லாம் இழந்து பரிதாபமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனால் பெரிய அரசியல்வாதிகளும் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள். உயர்ந்த நிலையை அடைந்து. அவர்கள் ஏறிய உயரத்தை விட அதிக ஆழத்திற்கு கீழே விழுந்தார். இது ஒரு நபர் கடலின் கரையில் உள்ள மரத்தின் மீது ஏறி. கிளை வழியாக நடந்து செல்வதை போன்றது. கடலுக்குள் விழுந்தது. அதன் ஆழம் அவர் ஏறிய உயரத்தை விட அதிகமாக உள்ளது. புண்ணிய ஸ்தலங்களுக்குச் செல்லும் வாய்ப்புகள். அயல்நாட்டில் வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்புகள். மத நிறுவனங்களின் தலைவரானார். இறுதியில் தனக்கு எதுவும் சொந்தமில்லாததால் சந்நியாசியாக மனநிலை போன்றவை நடக்கலாம். சூரியன் செப்டம்பர் 16 2024 முதல் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். வருமான அதிகரிப்பு அந்தஸ்து கௌரவம் மற்றும் அதிகாரத்தில் முன்னேற்றம். சுதந்திரமான ஒழுக்கமான பரம்பரை வணிகம் தொழில் பதவி உயர்வு. நல்ல உயிர்ச்சக்தி ஆபரணங்கள் சாதுரியம் இசை கலைகளில் விருப்பம் உள்ளவர். சிறிய சமூகம் அல்லது கிராமத்தின் தலைவர். அரசியல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டிருப்பீர்கள். சூரியன் அக்டோபர் 17 2024 முதல் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். லட்சியம் ஆசையை நிறைவேற்றும் மரியாதையான. விசுவாசமான அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நேர்மையான தொடர்பு. நம்பிக்கையுள்ள நிரந்தர நண்பர்கள். சமூக வெற்றி நல்ல வணிகம் பல வாகனங்கள். அரசியல்வாதிகளுடன் நட்பாக இல்லை. கொள்கை கொண்டிருப்பீர்கள். சூரியன் நவம்பர் 16 2024 முதல் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில். மருத்துவம் வேதியியல் அமானுஷ்ய அறிவியல் ஆகியவற்றில் வெற்றி. மருத்துவமனை சிறைச்சாலை சானடோரியம் போன்றவற்றுடன் தொடர்பு கொள்வது. ஒதுங்கிய வாழ்க்கை சுய தியாகம் ஆகியவற்றை விரும்புகிறது. ஏழ்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நேராக முன்னோக்கி அல்ல. விதவைகள் நேர்மையற்றவர்கள் பெற்றோருடன் தகராறு. ஆபத்து வெளிநாட்டில் இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் டிசம்பர் 15 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாராளமான. உறுதியான வெளிப்படையான கண்ணியம் சுதந்திரமான. நம்பிக்கையான நல்ல உடல் அமைப்பு. திருப்திகரமான நோய் எதிர்ப்பு சக்தி. வெற்றிகரமான முயற்சிகள் அதிகாரிகளுடன் நல்ல உறவு. பதவி உயர்வு சுமூகமான வாழ்க்கை. குறைபாடுள்ள பார்வை பெருமை கொண்டிருப்பீர்கள். இந்த காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன் மட்டுமே மிக முக்கியமான கிரகம். நட்சத்திரம் மனிதனின் உயிர்காரகன். எனவே அதன் கோச்சார பலன் மட்டும். வருட சஞ்சாரத்தில் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால். மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார. நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு. அந்த கேள்விக்குரிய பாவம் பாவ முனை நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம். நட்சத்திர சாரம் மற்றும் துணை பாவம் பாவ முனை நட்சத்திரம். நட்சத்திர சாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும்.
மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும்.